Hello students, 10th Tamil public examsல கேட்கக்கூடிய important 1 mark questions இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த 1 mark questions பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 to 15 வரையும் உங்களுக்கு 1 mark questions கொடுக்குறாங்க. அதில் 12, 13, 14, 15லாம் வந்து உங்களுக்கு ஒரு பாடலை கொடுத்துட்டு அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க. அந்த 1லேருந்து 11க்குள்ளே இருக்க கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 or 3 கொஷின்ஸ் வந்து இன்சைட்லேருந்து கேட்குறாங்க. ஸோ இந்த இன்சைட் கொஷின்ஸை எப்படி ஈஸியாக நம்ம வந்து 1 mark கொஷின்ஸில் டோட்டலாக வந்து ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு இயர்லையும் புக் இன்சைடில் கேட்கக்கூடிய டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 1 mark கொஷின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரே ஒரு வீடியோவாக போட போகிறதில்ல. இதில் வந்து உங்களுக்கு இந்த ஒரு பிடிஎஃப்பும் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாடலை படித்து அதிலிருந்து உங்களுக்கு வினாக்களுக்கு விடையளிக்கன்னு வரும் இல்லையா. ஸோ அந்த பாடலுமே வந்து எந்தெந்த பாடலெல்லாம் படித்தோம்னாக்கா நமக்கு வந்து கொஷின்ஸ் வந்து நம்ம அந்த 12, 13, 14, 15 ஈஸியாக அட்டன் பண்ணலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க பாடலை படித்து வினாக்களுக்கு விடையளி, அதாவது கொஷின் நம்பர் 12, 13, 14, 15 இது எப்படி நான் ஈஸியாக படிக்கிறதுக்கு நோட்ஸ் கொடுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இன்சைட் 1 mark கொஷின்ஸ் நோட்ஸ் கேட்டிருந்தீங்க. கிட்டத்தட்ட ஒரு 2-3 days எல்லாரும் இதை கேட்டுட்ருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக இந்த நேரம் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 1 mark கொஷின்ஸ் எல்லாமே வந்து ஒரு ரிவைஸ் கொடுத்துக்கோங்க. இதில் இருக்க ஒவ்வொரு கொஷின்ஸுமே வந்து நீங்கள் படிக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து உங்களால் எல்லா 1 marksம் அட்டன் பண்ண முடியும். இந்த வீடியோவோட பிடிஎஃப் லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க எல்லா 1 mark கொஷின்ஸும் நான் ரீட் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்படின்னா ரொம்ப லென்த்தியாக போகும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் இருக்க இன்சைடில் இருக்க கொஷின்ஸில் எதெல்லாம் வந்து டாப் மோஸ்ட் அடிக்கடி வந்து பப்ளிக்கில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க இன்சைட் கொஷின்ஸில், ஸோ அந்த கொஷின்ஸை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் 2025ல் இதெல்லாம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்ற கொஷின்ஸும் சொல்ல போகிறேன். சொன்னது புரியுதுங்களா? ஸோ அது என்னென்ன கொஷின்ஸ் தெளிவாக பார்த்துருவோமா? கொஷின் நம்பர் 1, என் தமிழ் நா என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும். எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. இது இம்பார்ட்டன்ட். கொஷின் நம்பர் 2, டேஷ் கண்டத்தில் தமிழ் அரசாண்டது. குமரி கண்டத்தில். அதுக்கடுத்தது கொஷின் நம்பர் 4 இம்பார்ட்டன்ட். அன்னை மொழியே என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள கவிதை தொகுப்பின் பெயர் கனிச்சாறு. கொஷின் நம்பர் 5, தமிழ் மொழி முதலில் குமரி கண்டத்தில் அரசாண்டது. கொஷின் நம்பர் 6, தென்னன் மகள் என்பதன் பொருள் பாண்டியன் மகள். கொஷின் நம்பர் 7, நற்கணக்கு என்பது 11 கீழ்கணக்கு நூலை குறிக்கும். கொஷின் நம்பர் 9, தமிழ்தாய் பாண்டிய மன்னனின் மகள். டேஷ் உரைத்த புகழுரை பாவலரேருக்கு பற்றுணர்வை எழுப்புகின்றது. வேற்றுமொழியார். 11th one, வேற்றுமொழியார் உரைத்த புகழுரை எமக்குள் புத்துணர்வை எழுப்புகின்றன என்று கூறியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனார் பாப்பத்தே என்று வர்ணிக்கும் நூல் பத்துப்பாட்டு. கொஷின் நம்பர் 12. அடுத்தது கொஷின் நம்பர் 13, என் தொகையே என்று பாவலரேறு குறிப்பிடும் நூல் எட்டு தொகை. கொஷின் நம்பர் 14, தும்பி என்பதன் பொருள் வண்டு. கொஷின் நம்பர் 17, தேனை குடித்து சிறகடித்து பாடுவது வண்டு. கொஷின் நம்பர் 18, சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்று சாம்பலும் தமிழ் மணந்துமா வேக வேண்டும் என்ற வரிகளுக்கு சொந்தக்காரர் கா சச்சிதானந்தன். இது வெறும் சச்சிதானந்தன் இருக்கு, நீங்கள் கா சச்சிதானந்தன் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. கொஷின் நம்பர் 20, வானத்திற்கும் வையத்திற்கும் இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையாக கொண்டவள் தமிழன்னை. கொஷின் நம்பர் 21, மெத்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழழகனார் குறிப்பிடுவது வணிக கப்பல்களும் ஐம்பெரும் காப்பியங்களும். கொஷின் நம்பர் 22, கேட்டவர் மகிழ பாடிய பாடல் என்னன்னு பார்த்தோம்னா பாடல் கேட்டவர். அதுக்கடுத்தது கொஷின் நம்பர் 24, 14 மேற்கணக்கு நூல்கள் என சுட்டப்படுபவை 10 பாட்டும் 8 தொகையும். கொஷின் நம்பர் 29, தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த பெருஞ்சித்திரனாரின் நூல் திருக்குறள் மெய் பொருளுரை. அதுக்கடுத்தது கொஷின் நம்பர் 27, அன்னை மொழியை என ஆசிரியர் உரைப்பது விழித்தொடர். கொஷின் நம்பர் 28, இது வந்து இந்த விழித்தொடர்ன்றது உங்களுக்கு இலக்கண குறிப்போ இல்லை பகுப்பது உறுப்பு இலக்கமோ இந்த மாதிரி கேட்கும்போது நீங்கள் அன்னை மொழியே அப்படின்னா அது வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம். சிலம்பு என்ற சொல் குறிக்கும் சொல் சிலப்பதிகாரம் 28. அதுக்கடுத்து தமிழ் சொல்வளத்தில் என்னென்ன படிக்கணும்னு பாருங்கள். 30, உங்களுக்கு புக் பேக்கும் இருக்குது, இதுக்குள்ளே புக் இன்னும் இருக்குது. ஸோ நான் சொல்லக்கூடியது எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. காய்ந்த இலையும் காய்ந்த தொகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள். இந்த கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்சர் சருகும் சொண்டும். வேர்க்கடலை மிளகாய் விதை மாங்கொட்டை. வேர்க்கடலைக்குள்ளே என்ன இருக்கும்? அந்த வேர்க்கடலை வந்து குண்டு குண்டா மணி போல் இருக்கும், அது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அது மணி வகை. மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவநேய பாவனர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி 31 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது 34,
தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் தேவநேய பாவாணர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அகர் 37 நாடு மொழியும் நமது இருக்கண்கள் என்று பாடியவர் பாரதியார். 38 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணத்தின் ஆசிரியர் டாக்டர் கால்டுவெல். 30 இளங்குமரனின் தமிழ் பணியை தரம் உயர்த்திய நல்முத்து காக்கை பாடினிய உரை. கொஸ்டின் நம்பர் 40 திருவள்ளுவர் தவசாலையை அமைத்திருப்பவர் இரா இளங்குமரனார். அமைந்துள்ள இடம் அப்படின்னா அல்லூர். சரிங்களா, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது கொஸ்டின் நம்பர் 44 இளங்குமரனார் உருவாக்கிய நூலகம் பாவாணர் நூலகம். அதுக்கடுத்தது கொஸ்டின் நம்பர் 47 பாவாணர் பிறந்த ஊர் சங்கரன் கோவில். அடுத்தது 46 இம்பார்ட்டன்ட். உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் மாநாடு மலேசியா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது கோட்டான் உட்கார்ந்ததனால் கெட்ட காயை கோட்டான் காய் அல்லது கூகைக்காய் என்பர். 48. அடுத்து 49 தமிழ் சொல் வழக் கட்டுரையை எழுதியவர் பாவாணர். 50 போர்ச்சுகீசு நாட்டின் தலைநகர் லிஸ்பன். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 54 தமிழுக்கு உரிய சொற்கள் மட்டுமின்றி தெலுங்கு கன்னடம் அந்த மொழிகளுக்குரிய சொற்கள் என்னன்னா இதை வந்து தமிழில் உளன்னு சொன்னவர் யாருன்னா கால்டுவெல். சம்பா நெல்லில் மட்டும் 60 உள்வகைகள் உள்ளன. 55. அதுக்கடுத்து 57 காய்ந்த குச்சி காய்ந்த சிறுகளை இவ்வாறு அழைக்கப்படுகிறது சுள்ளி விறகு. வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து 58 இம்பார்ட்டன்ட். சோளம் கரும்பு தென்னை பனை முதலியவற்றின் கொழுந்து குருத்து. மரஞ்செடி நின்று பூ கீழே விழுந்த நிலையை வி என்று சொல்வர். 59 இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 63 நெல் கேழ்வரகு அடிய தாள் சொல்லுவாங்க. கீரை வாழையோட அடிய தண்டுன்னு சொல்லுவாங்க. இதை நல்லா பார்த்துக்கோங்க. கரும்பின் அடிய கழின்னு சொல்லுவாங்க. 68 மூங்கிலோட அடிய கழைன்னு சொல்லுவாங்க. 69. அடுத்தது 72 கவையின் பிரிவை வந்து கொம்பு அல்லது கொப்புன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து 73 ஃபுல்லாக படிச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து 75 இம்பார்ட்டன்ட். இலை தாள் தோகை ஊளை சருகு சண்டு இது எல்லாமே தாவரங்களோட இலை வகையை குறிக்கும். அதுக்கடுத்தது முறி அல்லது கொழுந்து வந்து புளி வேம்பு குறிக்கும். சோளம் கரும்பு தென்னை பனை இது வந்து குருத்து வகையை குறிக்கும். ஓகேங்களா. கரும்போட நுனி பகுதியை கொழுந்தாடை சொல்லுவாங்க. சருகு அப்படின்னா காய்ந்த இலையை குறிக்கும். சிவியல்னா சுருங்கிய பழத்தை குறிக்கும். பனையனோட இலை நிலையை பார்த்தீங்கன்னாக்கா வடலி அப்படின்னு சொல்லுவாங்க. கரும்போட இலைய தோகைனும் பூ வாடிய நிலையை செம்மல்னும் சொல்லுவாங்க. அதுக்கடுத்தது 86 ஃபுல்லாக படிச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். முற்றாத தேங்காயை இளநீர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா புழு பூச்சி அரித்த காய்களை வந்து சொத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. நெல் கத்திரி முதலியவற்றோட இளநிலையை வந்து நாற்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஓலை என்பது வந்து ஒரு இலை வகையை குறிக்கும். அதுக்கடுத்தது வந்து சூட்டினால் பழுத்த பிஞ்சு வந்து வெம்மல் வெம்பி பூச்சி அப்படின்னு சொல்லுவாங்களே வெம்மல் அப்படின்னு சொல்லுவாங்க. பதராய் போன மிளகாய் வந்து சொண்டுன்னு சொல்லுவாங்க. கொஸ்டின் நம்பர் 99. அடுத்தது பார்த்தீங்கன்னா 105 தமிழுக்குரிய அணிகலன்கள். தமிழுக்குரிய அணிகலன்கள் ஐம்பெருங்காப்பியம். ஆழி என்பதன் பொருள் வந்து கடல். ஒரு சொல் பொருள்பட அமைவது இரட்டுற மொழிதல். கடல் வந்து முத்தினையும் அமிழ்தனையும் தருகிறது. கடலுக்குரிய அணிகலனாக தமிழழகனார் குறிப்பிடுவது வந்து வணிக கப்பல்கள். கொஸ்டின் நம்பர் 112 இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 118 சந்த கவிமணி என குறிப்பிடப்படுபவர் தமிழழகனார். வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா சிலேடை அணி வந்து செம்மொழி சிலேடைனும் பிரிமொழி சிலேடைனும் இரு வகைப்படும். வெரி இம்பார்ட்டன்ட். தமிழழகனாரோட சிறப்பு பெயர் வந்து சந்த கவிமணி. ஈண்டு என்பதன் பொருள் வந்து இங்கு அப்படின்னு பொருள். அடுத்தது இயல் 2ல் பாருங்க. கிழக்குனா குணக்கு மேற்குனா குடக்கு தெற்குலேருந்து காற்று வீசும்போது தென்றல் காற்றணும் கிழக்குலேருந்து வீசும்போது கொண்டல்னும் கோடை காற்றை வந்து மேற்கணும் வாடை காற்றை ஊதை காற்றணும் புற ஊத கதிர்களை தடுக்கும் மரணம் வந்து ஊசான் படலம்னு சொல்லுவாங்க. உலக காற்று நாள் வந்து ஜூன் 15. வெரி இம்பார்ட்டன்ட். சங்ககால பெண்பார் புலவர்களில் காற்றை வழி என கூறியவர் வந்து வெண்ணி குயத்தியார். அது வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்று கூறியவர் வந்து தொல்காப்பியர். அதுக்கடுத்தது பருவக்காற்றை கண்டறிந்த இப்பாலஸ் என்ற அறிஞர் வந்து கிரேக்க நாட்டை சேர்ந்தவர். அது இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து 145 படிச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது 150 இம்பார்ட்டன்ட். கடல் வாணிகத்தில் தலை சிறந்தவர்கள் வந்து தமிழர்கள். இந்தியாவினோட முதுகெலும்பாக திகழும் தொழில் வேளாண்மை. அதுவுமே இம்பார்ட்டன்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். 156 மழைக்காற்று எனப்படுவது வந்து கொண்டல்னும் வெப்பக்காற்றாக வீசுவது வந்து கோடைன்னு சொல்லுவாங்க. ஊதை காற்றை வந்து வாடைனும் இதமான இயல்பு கொண்ட காற்றை வந்து தென்றல்னும் சொல்லுவாங்க.
அடுத்து இப்பாலஸ் பருவக்காற்றின் வழியாக யவன கடல் வாணிபம் பெருகியது, அது இம்பார்ட்டன்ட். புவியோட உயிர் சங்கிலி தொடர் பார்த்தீங்கன்னா அறுபடாது இருக்க உதவுது என்ன அப்படின்னா காற்று, அது இம்பார்ட்டன்ட். கதிரவனிடமிருந்து வெளிவரும் புற ஊதா கதிர்களை தடுக்கும் அரணாக விளங்குவது வந்து ஓசோன் படலம். மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியவர் யாருன்னா திருமூலர். கொஸ்டின் நம்பர் 166 பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா, நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலை என்ற கவிதை பாடியவர் கண்ணதாசன். ஓகே. அடுத்து நளியிரு முன்னீர் நாவாய், இது புறநாற்று பாடல் எத்தனையாவது பாடல்னா 66. கேட்கிறதா என் குரல் என்னும் பாடப்பகுதி யாருடைய குரல்னா காற்று. அடுத்து காற்றே வாழ வந்து மூனை எதுகை 179 பார்த்துக்கோங்க. 180 படிச்சுக்கோங்க. யாப்புக்கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவம் என்னன்னா வசன கவிதை. வசன கவிதை வடிவத்தை அறிமுகப்படுத்தியவர் பாரதியார். பாரதியாரோட இயற்பெயர் சுப்பிரமணியன். தேசிய கவிஞர் என பாராட்ட பெற்றவர் பாரதியார். பாரதியாரோட பிறந்த ஊர் வந்து எட்டயபுரம். நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா அப்படின்னு சிந்துக்கு தந்தை, இதெல்லாம் யாரை வந்து சொல்றாங்கன்னா பாரதிதாசன் சொல்றாங்க. அவர் இயற்றிய இதழ்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா, சுதேசமித்திரன், அதில் வந்து இயற்றியல்ல ஆசிரியராக பணியாற்றியது. சரிங்களா. வசன கவிதையே வந்து புதுக்கவிதை என்ற வடிவம் உண்டாக காரணமாயிற்று. விடுதலை கவிஞர்னா பாரதியார், அதை நல்லா பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கோல்டா இருக்கு, சாரி, தப்ப எடுத்துக்க வேண்டாம். குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் முதலிய காவியங்களை படித்தவர் வந்து பாரதியார். பிராணரசம் அப்படின்னா உயிர் வலி. ஓகே. அடுத்தது காற்றின்றி அமையாதுன்னா உயிர் இயக்கம். முல்லைப்பாட்டுல வந்து பாடியமிழ் பனிக்கரடி, பனிக்கரடியில் பனிக்கடல் பருகி, சரியா கவனிக்கல சென்டென்ஸை. இது பார்த்தீங்கன்னா கடல் நீர் ஆவியாகி மேகமாதல், இம்பார்ட்டன்ட். சுவல்னா தோல், கோடுனா மலை. முல்லைப்பாட்டு வந்து 10 பாட்டு நூல்களில் ஒன்று, 201. அதுக்கடுத்து வந்து 205 பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா மாவலி 218, அது இம்பார்ட்டன்ட். திருமால் வந்து குறுகிய வடிவில் மாவலி மன்னனிடம் 3 அடி மண் கேட்டார், வெரி இம்பார்ட்டன்ட். இளங்கன்றுக்கு ஆறுதல் கூறியவள் இடைமகள், 223 படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து 226, 27 இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நான் கொஷின் ரீட் பண்ணால் வீடியோ லென்த்தியாக போகுது. 231, 232, 233 இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். 34 இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா 241 இம்பார்ட்டன்ட், 245 இம்பார்ட்டன்ட், 248 இம்பார்ட்டன்ட், 247 இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு கலிங்கத்து பரணி ஆசிரியர் 258 ஜெயங்கொண்டார். அடுத்தது 259 பொருணராற்றுப்படை 10 பாட்டு நூல்களில் 1, இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது பார்த்தோன்னா விருந்திற்கு தொல்காப்பிய தரும் விளக்கம் என்னன்னா புதுமைன்னு சொல்கிறாரு, அது இம்பார்ட்டன்ட். அடுத்து 272 காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல் தான் காசி காண்டம், அது இம்பார்ட்டன்ட். 273 இம்பார்ட்டன்ட், 274 இம்பார்ட்டன்ட், 276 இம்பார்ட்டன்ட். அதாவது ஆல்ரெடி நிறைய எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ் தான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். இந்த வருஷமும் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கக்கூடிய கொஷின்ஸும் சொல்கிறேன். 282 உரைத்தல் என்பதோட இலக்கண குறிப்பு தொழிற்பெயர். அதிவீரராம பாண்டியரோட பட்டப்பெயர் வந்து சீவலமாறன், அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உப்பில்லா கூழிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும், இது பார்த்தீங்கன்னா விவேக சிந்தாமணி. அடுத்து 290, 291 படிச்சுக்கோங்க. 292 வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது 296 இம்பார்ட்டன்ட். மலைப்படு கடாமோட ஆசிரியர் பெருங்கௌசினார். இரடினா திணை, அது நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து 306 மானவிரல் வேர் வைரியம் எண்ணினே, இதில் சொல்லோட பொருள் என்ன கூத்தர், அது இம்பார்ட்டன்ட். அடுத்து கழைனா மூங்கில் படிச்சுக்கோங்க. திருக்குறளில் அந்த அளவுக்கு நிறைய கேட்கறது இல்லை. 317 படிச்சுக்கோங்க. எய்துவரோட இலக்கண குறிப்பு படற்கை பலர்பால் வினைமுற்று, அதை நல்லா பார்த்துக்கோங்க. தாளாண்மைனா விடாமுயற்சி. அதுக்கு அடுத்தது நச்சப்படாதவன் செல்வமானது நச்சு மரப்பழத்துக்கு ஒப்பானது, 337 இம்பார்ட்டன்ட். 340 இம்பார்ட்டன்ட். இணையிலை முப்பாலுக்கு இன்னலத்தை என பாடியவர் பாரதிதாசன். திருக்குறள் குறள் வெண்பாக்களால் ஆன நூல், வெரி இம்பார்ட்டன்ட். இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி, 343 இம்பார்ட்டன்ட். வேளாண்மைனா பிறருக்கு உதவுதல். பன்னெண்ணாம் பாடற்கியை பிண்டேல், இது என்ன அணினா எடுத்துக்காட்டுவோமை அணி, அவ்வளோதான், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அடுத்தது 357 இம்பார்ட்டன்ட். 358 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 360 வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஜப்பானின் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய எந்த மனிதன் பெப்பர், 361 வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
66 important. 376 பார்த்துக்கோங்க. 382 important. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 387, 388 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது பெருமாள் திருமொழியில் 391 புக் பேக்கில் இருந்து கேட்டிருக்காங்க, அதனால் பார்த்துக்கோங்க. 392 இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது 397 இம்பார்ட்டன்ட். 398 இம்பார்ட்டன்ட். 399 இம்பார்ட்டன்ட். 401 மீளாத்துயர் இத்தொடரில் உள்ள இலக்கண குறிப்பு ஈறுகட்ட எதிர்மறை பெயர்ச்சம். இதெல்லாம் எக்ஸாமில் கேட்டிருக்க கொஷின்ஸு, நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பரிபாடலில் 408 புக் பேக் கொஷின், அது நல்லா பார்த்துக்கோங்க. ஊழி காலம்னா யுகக்காலம். விசும்பில்னா அதோட ஆசிரியர் வந்து கீரந்தையார். அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா 423 வானம், அதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து 426 பார்த்துக்கோங்க. 427 பார்த்துக்கோங்க. இதனால் வேகமாக போகிறேன்னு நினைக்க வேண்டாம், நான் சொல்லக்கூடியதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தான். ஸோ மொத்தத்தையும் படிக்கிறதுன்றது கொஞ்சம் சந்தேகமான விஷயம், நான் சொல்லக்கூடியதை நல்லா பார்த்துக்கோங்க. அட்லீஸ்ட் நான் சொல்லக்கூடியதாவது படிங்க. பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துட்றேன். 458 மகாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என குறிப்பிடுவது சின்னமனூர் செப்புடு, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 459 இம்பார்ட்டன்ட். 462 இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது 473 இம்பார்ட்டன்ட். இதுக்கு மேலே இதில் எதுவும் ரொம்ப கேட்கறதுக்கு சான்சஸ் இல்லை. 483 புக் பேக் கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட். 484 இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா 489 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 491 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 492 இம்பார்ட்டன்ட். 501 அது இம்பார்ட்டன்ட். இடலாக்குடி வெரி இம்பார்ட்டன்ட். மருளோட பொருள் வந்து மயக்கம். அடுத்து திருவிளையாடற் புராணம், இது வந்து 504 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 508 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 510 இம்பார்ட்டன்ட். 516 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 17 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 26 526 இம்பார்ட்டன்ட். 531 இம்பார்ட்டன்ட். 535 இம்பார்ட்டன்ட். 544 இம்பார்ட்டன்ட். 46 இம்பார்ட்டன்ட். 558 இம்பார்ட்டன்ட். 59 இம்பார்ட்டன்ட். 563 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் குடக்கூத்து. 64 இம்பார்ட்டன்ட். 65 இம்பார்ட்டன்ட். 71 72 இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 579 இம்பார்ட்டன்ட். 82 இம்பார்ட்டன்ட். 83 இம்பார்ட்டன்ட். 84 இம்பார்ட்டன்ட். 88 இம்பார்ட்டன்ட். 98 இம்பார்ட்டன்ட். 598 இம்பார்ட்டன்ட். 599 ஒயிலாட்டம் தனி சிறப்பு கம்பீரத்துடன் ஆடுதல், அது வெரி இம்பார்ட்டன்ட். வானத்து தேவர்கள் ஆடி ஆட்டம் தேவராட்டம் 600, அது இம்பார்ட்டன்ட். அடுத்து 601 தேவ துந்துபி, தேவராட்டத்தின் இசைக்கருவி, உரிமை என்றழைக்கப்படும் தேவ துந்துபி, அதை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து 605 பார்த்துக்கோங்க. 606 இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து 607 இம்பார்ட்டன்ட். 614 இம்பார்ட்டன்ட். 613 இம்பார்ட்டன்ட். 15 இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு 616, இது உங்கள் புக் பேக்லேயே இருக்குது. நெக்ஸ்ட்டு 619 பிரபஞ்சம் என்றால் உலகம் என்ற பொருள். மனித வாழ்விற்கு அழகூட்டுபவை கலைகள் 623 இம்பார்ட்டன்ட். வாசலில் மரணம் நிற்பதிருந்தும் வருந்தாமல் சிரிக்கும் பூக்கள் 626 இம்பார்ட்டன்ட். 27 28 இம்பார்ட்டன்ட். 33 இம்பார்ட்டன்ட். 31 33 இம்பார்ட்டன்ட். 37 இம்பார்ட்டன்ட். 38 இம்பார்ட்டன்ட். 42 43 இம்பார்ட்டன்ட். 643.
45, 46 important. 52, 53 important. 57 இலக்கண குறிப்பு வியங்கோள் வினைமுற்று அது பார்த்துக்கோங்க. 658 புக் பேக்கில் இருக்கிறது இம்பார்ட்டன்ட். 59, 60 இம்பார்ட்டன்ட். 62, 63 662, 63, 65, 67 இதெல்லாம் வந்து புக் பேக் மட்டும் கிடையாது, இன்சைடில் இருக்குது. இதெல்லாம் வந்து பப்ளிக்லேயே கேட்ட கொஷின்ஸ். அதனால தான் நான் இவ்வளோ யோசிச்சு சொல்லிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. பிடிஎஃப் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வேணுன்றவங்க மற்ற ஸ்டடி மெட்டீரியல் வேணுன்றவங்க வாட்ஸ்அப் சேனல்லையும் டெலகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதிலெல்லாம் ஸ்டடி மெட்டீரியல் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். 674 இம்பார்ட்டன்ட். 77 important. 679 important. 682 எழுந்திரா எழுந்திரா என்று எழுப்பப்பட்டவன் கும்பகர்ணன். வேழம் என்றால் யானை. 683 important. 87 important. 89 important. 90, 691 இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா 93 இம்பார்ட்டன்ட். 693, 699 இம்பார்ட்டன்ட். 700 கருவியும் காலமும் இலக்கண குறிப்பு எண்ணுமை. ஊம்னு வருதுல, அதனால் அது கருவியும் காலமும். அந்த ஊம்ன்றது வெளிப்படையாக தெரியறதுனால எண்ணுமை. வாரா பொருளாக்கம், அதில் வாரா அதோட பெயரச்சம் வந்து ஈறு கெட்டதுனால ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம். 704, 5 படிச்சுக்கோங்க. 710 important. 11, 12 important. 13 important. 14 important. 15 important. 17 important. இன்னமையின் இன்மையின் இன்னாத தீயாதனின் இன்மையின் இன்மையை இன்னாதது இக்குறட்பாவில் பயின்றும் வரி அணி, பயின்று வரும் அணி. அடுத்து பார்த்தீங்கன்னா 718 புக் பேக்கில் இருக்கிறது. 19 அது இம்பார்ட்டன்ட். 21 இம்பார்ட்டன்ட். 23 important. 25, 725 very important. 34 important. 38 important. 39 important. 45 important. 750 very important. 766 important. 71 important. 72 important. அடுத்து பார்த்தீங்கன்னா 74 உங்களுக்கு சரியான அகர வரிசை. இது புக் பேக், அதை நல்லா படிச்சுக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட். 76 இம்பார்ட்டன்ட். 78 இம்பார்ட்டன்ட். 79, 80, 82, 84, 86, 89 இதெல்லாம் பார்த்துக்கோங்க. மற்றதெல்லாம் படிக்க முடிஞ்சால் படிங்க, இல்லை நான் சொன்னதை மட்டுமாவது படிங்க. பணுவல் என்பதன் பொருள் 802 அதை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது 806, மெய்கீர்த்தி 813, 817, 15, 16 அதெல்லாம் கூட பாருங்கள், வெரி இம்பார்ட்டன்ட். 824, 25, 28, 31 இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். 34 இம்பார்ட்டன்ட். 43 important. 44 important, very very important. 43, 44லாம் very very important. 50 எண்ணுமைகள் வண்ணமும் சுண்ணமும். அதில் ஊம்னு வருது இல்லையா, வெளிப்படையாக வந்தால் எண்ணுமை. அது வெளிப்படையாக வரலன்னா அது உண்மை தொகை சொல்லணும். பயில் தொழில், பயில்கின்ற தொழில், பயிலும் தொழில் 3 காலங்களையும் காட்டுவதால் வினைத்தொகை. அதை நல்லா பார்த்துக்கோங்க. 854, 55, 56 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கோவலனையும் கண்ணகையும் அழைத்து சென்றவர்கள் கவுந்தியடிகள். பப்ளிக்லேயே கேட்டிருக்காங்க, அதை நல்லா பார்த்துக்கோங்க. 860, 59 வெற்றிலை விற்போர் பாசவர்னு அழைக்கிறாங்க. எண்ணெய் விற்போர் ஓசுனர் செறிந்த ஊன்மொழி இருக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட பொருள் தான் எண்ணெயை விற்போர்ன்றாங்க. அதனால் பாருங்கள். அடுத்தது வணிக நகரம் மருவூர் பாக்கம் 865 அது படிச்சுக்கோங்க. அடுத்து 869 இம்பார்ட்டன்ட்.
72 வெரி இம்பார்ட்டன்ட். மணிமேகலையின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார், வெரி இம்பார்ட்டன்ட். இரட்டை காப்பியங்கள் எனப்படுவன சிலப்பதிகாரம், மணிமேகலை. 870 இம்பார்ட்டன்ட். 74 இம்பார்ட்டன்ட். 82, 84, 85 இதுவுமே உங்களுக்கு 1 மார்க்ஸில் ஒரு பாடல் கொடுத்துட்டு கொஸ்டின் கேட்பாங்களே, அதில் பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும் கட்டு நுண்மையர் காருகர்னா என்னன்னு வரும், சரிங்களா? அதோட பொருளும் கேட்பாங்க. அடுத்து 87 அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது 89, 889 புக் பேக்கில் இருக்கிறது. 94 இம்பார்ட்டன்ட். 97 இம்பார்ட்டன்ட். 900 இம்பார்ட்டன்ட். 902, 903 இம்பார்ட்டன்ட். எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 915 இம்பார்ட்டன்ட். 930 important. 34 important. 38 important. 45 important. 950 போதி தர்ம சிற்றரசாக இருந்த மாநகரம், அது இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் 57, 58, 59, 60, 61, 62 இது ஃபுல்லாகவே பாருங்கள், இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். அடுத்து 63 புக் பேக்கில் இருக்கிறது. அடுத்தது 65, 66 படிச்சுக்கோங்க. 74 இம்பார்ட்டன்ட். 75 இம்பார்ட்டன்ட். 78 கவிஞர் கண்ணதாசன் பிறந்த ஊர் சிறுகூடல்பட்டி, இம்பார்ட்டன்ட். கண்ணதாசருக்கு என்ன விருது கிடைச்சது? சாகித்ய அகாடமி விருது 980. ஆக்கல் அழித்தல் அழித்தல் முத்தொள்கள் ஆகும் 82. 982 இம்பார்ட்டன்ட். 85 இம்பார்ட்டன்ட். செல்வந்தர் கையில் சிறைப்பட மாட்டேன் என்றவர் கண்ணதாசன், நல்லா பார்த்துக்கோங்க. கருப்பட பொருளை உருப்பட வைத்தவன் கவிஞன் 989. நானே தொடக்கம் நானே முடிவு நான் உரைப்பது தான் நாட்டின் சட்டம் என்பவர் கண்ணதாசன். அப்படியே அந்த 91, 92, 93 ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க. 94 வெரி இம்பார்ட்டன்ட். 95 வெரி இம்பார்ட்டன்ட். 98, 999 இம்பார்ட்டன்ட். 1000 இம்பார்ட்டன்ட். 1014 இம்பார்ட்டன்ட். 15 இம்பார்ட்டன்ட். 17 இம்பார்ட்டன்ட். 19 இம்பார்ட்டன்ட். அசோகமித்ரன், அதையும் பார்த்துக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். பாரிசுக்கு போ சுந்தர காண்டம் என்பவை ஜெயகாந்தனின் புதினம் 23 இம்பார்ட்டன்ட். 27, 28, 29, 30, 31 இது எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். 26 இம்பார்ட்டன்ட். 32 புக் பேக் நல்லா படிச்சுக்கோங்க. 35 இம்பார்ட்டன்ட். 37 இம்பார்ட்டன்ட். 40 இம்பார்ட்டன்ட். 47, 48 வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து 50, 51, 52, 53 இம்பார்ட்டன்ட். 54 புக் பேக் கொஷின். 57 இம்பார்ட்டன்ட். 60 ஈஸ்மத் சன்னியாசி என்ற பாரசீக சொல்லுக்கு தூய துறவி என்று பெயர், இதுவுமே வெரி இம்பார்ட்டன்ட். வீரமாமுனிவரின் இயற்பெயர் கான்ஸ்டாண்டு ஜோசப் பெஸ்கி. சோசப் இருக்குல்லையே, அது ஜோசப், ஜோ வரணும், ஜோசப் பெஸ்கி. அடுத்து தமிழின் முதல் அகராதி சதுர அகராதி, அது அகராதி வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாமே உங்களுக்கு இந்த 5-6 வருஷம் ரிப்பீட்டடாக வந்த கொஷின்ஸ் தான், ஓகேங்களா? நான் வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக எதுவுமே சொல்லலை, இன்சைடில் கேட்கக்கூடியது புக் பேக்கில் எல்லாம் சொல்லிகிட்ருக்கேன், ஓகே? அடுத்து 90 சதுர அகராதியை எழுதியவர் வீரமாமுனிவர் 88 பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இலக்கண குறிப்பு. இலக்கண குறிப்பில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னே பார்க்கக்கூடாது, ஃபுல்லாகவே படிக்கணும். இதில் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். நறும் கனினா நறுமை கூட்டல் கனி, மை மறைந்து வர்றதுனால அது பண்பு தொகை. இழுப்ப அதில் லாஸ்ட்டில் ஆன்னு வருதா, இப்பு கூட்டல் ஆ பிரித்தா பாவை வந்து இப்பு கூட்டலான்னு பிரிக்கும்போது அங்கே ஆண் முடிஞ்சு அது பேரச்சம். அடுத்து செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ், செந்தாமரை செம்மை கூட்டல் தாமரை, எல்லா இடத்துல மை வந்தாவே பண்பு தொகை. முந்துற்றோம் தன்மை பன்மை வினைமுற்று. குடித்து லாஸ்ட்ல தூ வருதுல, இத்து குட்டல் ஊனாவே வினையச்ச விகுதி, அப்போ வினையச்சம். யாண்டும் முற்றுமை, உம்னு முடிஞ்சிடுச்சு, முற்றுமை. கன்னி குமரி கன்னி போன்ற குமரி, அதனால்தான் உருவகம். மண் உலகம் மண் போன்ற உலகம், அதான் உருவகம். தென்னன் மகள் 2ஆம் வேற்றுமை தொகை. வாழ்த்து ஓம், ஓம்னு வந்தாவே தன்மை பன்மை வினைமுற்று.
முகிழ்ந்த லாஸ்ட்ல இத்து குட்டலா பிரிச்சா வருதா பேரச்சம். காக்க இது வந்து லாஸ்ட்ல வருது இக்கு குட்டலா பேரச்சம் சொல்லக்கூடாது. எப்பவுமே கான்னு வந்தாவே அது வியங்கோள் வினை முற்று உதிரி. துய்ப்பதால் ஆள் வந்தா தொழிற்பெயர், கண்டதால் தொழிற்பெயர், மேவலால் தொழிற்பெயர், நல்லொளி நன்மை கூட்டல் ஒளி மை வரைந்துள்ளது, நெடுமை கூட்டல் கடல் நெடுங்காலம் பண்பு தொகை. அடுத்தது பாடுகிறோம் ஓம் வந்தா தன்மை பன்மை வினைமுற்று. கூறுகிறோம் உருதுயர் உறும் துயர் உருகின்ற துயர் வினைத்தொகை 3 காலையும் காட்டுள்ளது. கை தொழுது அதுல இக்கு கூட்டல் ஐ வந்தாவே 3ஆம் வெற்று தொகை. தடக்கை தட உரி நவ இதெல்லாம் வந்ததுன்னா உரிச்சொல் தொடர். இதுல தடன் வந்திருக்கு அதனால உரிச்சொல் தொடர். வளையி ஈன் வந்ததுனால சொல்லிசை அலைப்படை. அசைத்த ஆன்னு முடிஞ்சதுனால பெயரச்சம். எழுந்த துடுத்த கேட்டனம் அம்னு முடிஞ்சாலும் தன்மை பன்மை வினைமுற்று. பெருகி ஈன் முடிஞ்சதுனால வினையச்சம். கொண்டு ஊன்னு வந்தாலும் வினையச்சம். தொழுது ஊ வந்தா வினையச்சம். நன்மை கூட்டல் மொழி நன்மை மொழி அப்போ அது நன்மொழி. மை மறைந்து வந்ததுள்ள பண்பு தொகை. வருக வியங்கோள் வினைமுற்று. காலம் முடிஞ்சா வியங்கோள் வினைமுற்று. வியத்தல் எல்லாமே அல்லல் வியத்தல் நோக்கல் எழுதுதல் உரைத்தல் செப்பல் இருத்தல் வழங்கல் எல்லாமே தொழிற்பெயர். அசையி கெழியி எல்லாமே என்ன ஆகும் ஈன்னு வரதெல்லாம் சொல்லிசை அலப்படை. பருவுக் குருவுக்னா செய்யுளிசை அலப்படை. ஒழுக்கம் அது தொழிற்பெயர். படும் செய்யும் எனும் வாட்பாய் கொண்டு முடிஞ்சுள்ளது. செய்யப்படும் வருது இல்லையா. எய்தா பழி எய்தான்றது அந்த இடத்துல என்ன ஆச்சு பெயரச்சம் வந்து ஈறு கெட்டதுனால ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். எய்துவர் படற்கை பலர்பால் வினைமுற்று. கொழல் அல்னால தொழிற்பெயர். சரிங்களா, இதே மாதிரியே படிச்சுக்கோங்க. எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகுது. எண்ணும்மை இல்லறனும் துறவண்ணனும் இங்கே உம்னும்னு வெளிப்படையாக வர்றதுனால எண்ணும்மை. கோபத்தீ கோபம் போன்ற தீ உருவகப்படுத்துகிறாங்க. குண்டலமும் குழைக்காதும் வருதா அப்போ எண்ணுமை. ஆடுக காணு வர்றதுனால வியங்கோள் வினைமுற்று. அதே இந்த இடத்துல வந்து புண்ணிய புலவீர் வருது இல்லையா. ஸோ இந்த இடத்துல வியங்கோள் வினைமுற்று தான் வரும். அந்த இடத்துல உங்களுக்கு வரல, ஆனாலும் அது புண்ணிய புலவீர்னா வியங்கோள் வினைமுற்று. இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சரிங்களா. அடுத்து மாமலர் மான் வந்ததுனால ஒரு சொல் தொடர். நண்பான்றதான் விழித்து சொல்றதுனால அது விழித்தொடர். ஓகே. அரியா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். பருத்தி நூல் ரெண்டு பருத்தியும் குறிக்குது நூலையும் குறிக்குது, அதனால இரு பெயரொட்டு பண்பு தொகை. ஆக்கல் அழித்தல் எல்லாமே அல்லல்னு வருது. எவ்வவை இது வந்து பிரிச்சா பொருள் தராது, அப்போ அது அடுக்கு தொடர். எவை பிரிச்சால் பொருள் தரும். எவை இருந்தால் எவ்வவைன்னு வரும், அப்போ அது கொள்வர். அருணு முடிஞ்சா வினையாளனையும் பெயர். செங்கல் செம்மை கூட்டல் கல். அப்படியே போயிட்டே இருக்கு பாருங்க. ஃபுல்லாக நல்லா படித்து வச்சுக்கோங்க, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அடுத்து வந்து பின்வரும் பாடலை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. நல்லா கவனிங்க, இதில் எத்தனை பாடல் கொடுத்துருக்காங்க. இதில் எந்தெந்த பாடலில் நீங்கள் படிச்சிங்கன்னா அதற்கான கேள்விக்கான விடையை நீங்கள் எழுதலாம் அப்படின்னு தெளிவாக சொல்லிடுறேன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொல்கிறத ஃபஸ்ட்டு படிங்க. ஃபஸ்ட்டு வந்து இதில் எல்லாமே முக்கியம்தான். தென்னன் மகளே இது நல்லா படிச்சுக்கோங்க. அதில் கொஸ்டின் இப்பாடல் இடம்பெற்றுள்ள கவிதையின் தொகுப்பின் பேர் என்னன்னா கணிச்சாறு. அதோட ஆசிரியர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அதோட நூல்கள் பேர். அப்புறம் தென்னன் மகள்னா பாண்டியன் மகள். அடியதுகைகள் எழுதணும். சரிங்களா. அதுக்கடுத்து செந்தமிழே உள்ளுயிரே இந்த பாடலுக்கும் பொருள் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதோட தொகுப்பின் பெயர் கணிச்சாறு. ஆசிரியர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஸோ வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகுது. ஸோ நான் அப்படியே இதை ஸ்க்ரோல் பண்ணேன். பாஸ் பண்ணி படிக்கிறவங்க படிங்க, இல்லை டவுன்லோட் பண்ணி படிக்கிறவங்க படிங்க. இந்த சிறுதாம்பு தொடுத்த இதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதோட ஆசிரியர், நூல் பெயர், இலக்கண குறிப்பு. கோவலர்னா இடையர். அடியதுகை எல்லாம் கேட்டிருக்காங்களா. வாளால் அறுத்து இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவர்களை பெருக்கி இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் இங்கே படித்தேவே ஆகணும். முதல் மழை விழுந்ததும் இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பப்ளிக்கில் எல்லாமே கேட்டது தான். சரிங்களா. இந்த மாட்டை தூண்டி கொழுவை அடித்து இது வந்து கேட்டது கிடையாது, இருந்தாலும் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. விடைக்கேற்ற வினா இது ஈஸியாக எழுதிடுவீங்க. என்ன சென்டென்ஸ் கொடுத்தாலும் அதுக்கு கொஷின் மார்க் கொடுத்து நம்ம அதோட ஆன்சரே எப்படி நம்ம கேள்வியை உருவாக்குறது ஆன்சர். கலைச்சொல் அறிவோம் இதெல்லாம் எக்ஸாம்ஸில் கேட்டது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, அதோட ஆன்சரோடு இருக்குது. சரிங்களா. பக்காவாக அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது. அடுத்தது அழகிட்டு வாய்ப்பாடு. இதை இப்போ நடத்தினோன்னா ரொம்ப டைமாக போயிடும். நீங்கள் இந்த வாய்ப்பாடெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தொகை சொற்கள். இருதிணை, இருவினை, ஈரச்சம், முக்கணி இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லி நான் அதை ஃபஸ்ட்டு படிங்க. இருதிணை, இருவினை,
அடுத்து முக்கணி, முத்தமிழ், முச்சங்கம், மூவேந்தர், மூவிடம், நாற்றிசை, நானிலம், ஐம்பொறி, ஐம்பூதங்கள், இதெல்லாம் நீங்கள் படிக்கணும் கண்டிப்பாக, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து 6 காலம், அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து இரு சொற்களை பயன்படுத்தி ஒரு தொடர், இயற்கை செயற்கை இது ரெண்டுத்தையும் சேர்த்து, கொடு கோடு, சிறு சீரு, விடு வீடு, இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்கக்கூடியது. மொழிபெயர்ப்பும் நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா, இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இந்த மலரும் தேவியும் கான்வர்சேஷன் 100% வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதை நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் ஆங்கில சொற்களுக்கு நிகரான தமிழ் சொற்கள், இதையும் நல்லா படித்து வச்சுக்கோங்க, இதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ வீடியோவோட எண்டு பார்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் சொன்ன இம்பார்ட்டண்ட்டில் ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்றது படிங்க. எக்ஸாம்ஸ்க்கு பயப்பட வேண்டாம், தெளிவாக இத்தனை நாளாக படிச்சிருக்கீங்க, வருஷம் ஃபுல்லாக படித்தது தான் நம்ம வந்து எக்ஸாம்ஸ்க்கு போய் எழுத போகிறோம். ஸோ கான்ஃபிடெண்ட்டாக போய் எழுதுங்க. என்றைக்குமே வந்து அவங்கக்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே என்ன அப்படின்னா, நம்ம படிக்கணும் ஜெயிக்கணுன்ற ஒரு எண்ணம் உள்ளே இருக்கு இல்லையா, அதனால தான் நீங்கள் வந்து இந்த வீடியோவே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மார்க் எடுக்கணுன்ற எண்ணத்தில் தான் வீடியோவை பார்க்குறீங்க, இல்லைனா வந்து இதெல்லாம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, யூடியூப்பில் வேறு எந்த வீடியோவாச்சும் பார்க்கலாம். ஆனால் படிக்கணும்னு எண்ணம் இருந்தாவே கடவுள் உங்களோட இருப்பார். பேரண்ட்ஸோட பிளெஸ்ஸிங்ஸோட, ஆசிரியரோட பிளெஸ்ஸிங்ஸோட எல்லாரும் எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட எக்ஸாம் ஈஸியாக தான் வரும், பயப்பட வேண்டாம். அப்புறம் இன்னொரு கொஷின் நிறைய பேர் கேட்டுருங்க, அதுக்கு ஆன்சர் கொடுத்துட்றேன். 5 மார்க்ஸ்க்கும் 8 மார்க்ஸ்க்கும் எவ்வளோ நோட் கொடுக்கணும்னு கேட்டிருந்தீங்க. உங்களோட பப்ளிக் ஆன்சர் ஷீட் பார்த்தீங்கன்னா லென்த் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் 5 மார்க்ஸுக்கு நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 1.5 பேஜஸ் ஆச்சும் எழுதுனா நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் 2 பேஜஸ் கண்டிப்பாக எழுதலாம். அதே மாதிரி 8 மார்க்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 4 பேஜஸ் கம்பல்சரி எழுதியிருக்கணும், 5 பேஜஸும் எழுதலாம். ஆனால் 3 பேஜஸ் 2 பேஜஸ்லாம் எழுதுனீங்கன்னா மார்க் குறைச்சிருவாங்க. சொன்னது புரியுதுங்களா? ஏன்னா உங்களோட ஆன்சர் ஷீட் பார்த்தீங்கன்னா லைன் போட்டு தான் வரும், ரூல்டு. கிட்டத்தட்ட ஒரு 18 லைன் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ எக்ஸாம்ஸ்க்கு எல்லோரும் நல்லா ரெடி ஆகிடுங்க. எல்லோரும் பேக் பண்ணி பக்காவை ரெடி ஆகிட்டு பயம் இல்லாமல் மெடிடேஷன் பண்ணிட்டு கான்ஃபிடென்ட்டாக எக்ஸாம் நல்லா பண்ணிட்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.